சாயிராம். எதுவுமே நம் கையில் கிடைப்பதற்கு முன்பாக கனவுகளை வளர்த்து கொள்ளாமல் இருக்கலாம். ஏனென்றால் கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறது. எனவே கையில் கிடைப்பதற்கு முன்பாக கனவுகளை வளர்த்து கொள்ளாமல் இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் என்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு ஒளிமயமாக மாறப்போகிறது. ஆம் குழந்தையே, சவால் விட்டு சொல்கிறேன், பூரிப்படைய போகிறாய். நம் வாழ்விலா இந்த மாற்றங்கள் என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம், பூரிப்பு அடையும் வண்ணம் உன் வாழ்வில் ஒவ்வொரு மாற்றங்களும் நிகழப்போகிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆழம் குறைவோ அதிகமோ நீ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே. அதே போல சோதனைகள் ஒன்றோ பலவோ உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. ஆம் குழந்தையே, முயற்சி செய்து கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் மட்டுமே என் வாழ்வை மாற்ற முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு உன் மனதில். எப்பொழுதுமே இதை உச்சரித்து கொண்டே இரு. அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக உன் மனமே வந்து அடையும், அதை அடைய வைக்கும். என் அன்பு பிள்ளையே, நல்லவர்கள், உன்னை போல நல்ல மனம் படைத்தவர்கள் பெரும்பாலுமே மற்றவர்களின் சந்தோஷத்திற்காகவே வாழ்கிறார்கள். அதுபோலத்தான் நீயும் மற்றவர்களின் சந்தோஷத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதில்தான் அவர்கள் அதிக மகிழ்ச்சியையும் உணர்கிறார்கள். நீயும் உணர்கிறாய்தானே என் பிள்ளையே? தீமையை செய்வதனால் நீ உனக்கும் மற்றவர்களுக்கும் தீமை செய்வதாக அர்த்தம் கிடையாது. நன்மையை செய்வதனால் உனக்கும் மற்றவர்களுக்கும் நீ நன்மை செய்ததாகவும் அர்த்தம் கிடையாது. வாழ்வில் பிடித்ததையெல்லாம் கிடைப்பதில்லை, கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை. மற்றவர்களுக்கு தேவை என்று எது தெரிகிறதோ அந்த தேவையை அவர்கள் நினைப்பதற்கு முன்பாகவே பூர்த்தி செய்வதுதான் அவர்களுக்கு செய்யும் நன்மையாகவே இருக்கும். அவர்கள் நினைப்பதற்கு மேலாக செய்வதுதான் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் அப்படியே நிலைத்துவிட்டால் அது உனக்கு மகிழ்ச்சியையும் தந்து விடுவதில்லை என் பிள்ளையே. ஆனாலும் இந்த வாழ்வை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்வு. வாழ்வு என்பது நாணயம் போன்றதுதான். இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரியும். மறந்து விடாதே என் பிள்ளையே, மறுபக்கம் அதன் வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்க போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது.
இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. உன்னை நெருங்கவும் முடியாது. நான் உனக்காக வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே. நீ திறம்பட எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கவும் செய்யும். இந்த உலகத்திற்கு உன்னை உணர்த்தவும் செய்யும். அதுதான் உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீயே உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதும் பொறுமையோடு இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அது மட்டும் இல்லாமல் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழந்து விடுவான். நல்லது மட்டுமே செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் பார்வையும் என் கண்களும் உன் மீதுதான் எப்பொழுதுமே இருக்கும். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பேன். உன் மனதிலிருந்து தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், மற்றவர்களை பார்த்து ஏங்கும் எண்ணங்களை முதலில் விட்டொழி. நீ கேட்கும் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது தேவையோ அதை உனக்கு நான் கொடுப்பேன். எதையுமே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களை பார்த்தும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னை பிடித்திருந்த அனைத்து தடைகளும் துன்பங்களும் சோதனைகளும் எல்லாம் வழிவிட்டு விலகிவிடும். எதற்குமே கலங்காமல் இரு, தைரியமாக இரு, கோபப்படாதே யாரிடமும். உன்னுடைய கோபம் நீ அதிகமாக நேசிப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் உன்னிடம் பழகியதற்காக. அதேபோல அன்பாக இருந்து பார், உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க வருவார்கள். கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மன வேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை, உன் மனவேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன். உன்னுடைய கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் மன போராட்டங்களையும் என்னிடம் கூறு என் குழந்தையே. உன் வேதனை அனைத்தையும் நான் தீர்ப்பேன். உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் அப்பா இருப்பேன். உன் மன போராட்டங்களையெல்லாம் விலக்கி வைப்பேன். வார்த்தைகளும் வாக்குகளும் பொய்யாகி போகும்போது உடைவது உறவுகள் மட்டுமல்ல, உண்மையான பாசம் வைத்த உள்ளங்களை உடைந்து போகிறது. கண்மணியே, உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே. அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் முழு அன்பையும் செலுத்துவது மிக முட்டாள்தனம் குழந்தையே. இந்த உலகில் உண்மையான பாசத்திற்கு கிடைக்கும் பரிசு கண்ணீர் துளிகள்தான்.
எனவே உன்னைப் போல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேல் முழு அன்பையும் பாசத்தையும் கொட்டிவிட்டு பின் அவர்கள் சென்றால், உன்னை விட்டு விலகி சென்றால், ஏதோ வாழ்க்கையே முடிந்து விட்டது என போராடி புலம்புகிறாய். அப்படி இருக்காதே. மற்றவர்களோடு உன்னை சரிசமமாக பார்க்காதே. உன்னை போல் மற்றவர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கு இருக்கவும் முடியாது. எனவே எதற்குமே கலங்காதே. உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. அனைத்துமே கனவாகிவிடுமோ என்று பயத்தில் இருந்த என் குழந்தைக்கு அனைத்தும் நிஜமாகப் போகும் அந்த சந்தோஷ தருணத்தை உன் கண் முன்னே காட்டப் போகிறேன். ஆனந்த களிப்பில் துள்ளி குதிக்கப் போகிறாய். ஆனந்த கண்ணீரோடு ஓடி வந்து எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது. நான் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறதே. என்னால் நம்பவே முடியவில்லை. என் கண்களாலும் இதை நம்பவே முடியவில்லை என்று என்னிடம் வந்து உன்னுடைய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளதான் போகிறாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். பார், மனவேதனையோடு இருக்கும் பொழுது என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். என் காலடியில் வந்து சரணடைந்து விடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே குழம்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் செய்யவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலையை நான் துவங்கியும் விட்டேன். மற்றவர்களிடம் சொல்லும் வார்த்தைகள் தான் மிக கடுமையாக இருக்கும். எனவே கோபமாக இருக்கும் பொழுது மறந்தும் கூட உன்னுடைய வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தாதே. ஏனென்றால் உன் கோபத்தில் வரும் வார்த்தைகள் யாருமே எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மனவேதனைப்படுவார்கள். மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த ஒரு செயலையும் செய்யாதே. உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்க முடியுமோ அவ்வளவு உதவிகளை செய்து கொண்டே இரு. கஷ்டம், எனக்கு இதை செய்து தாருங்கள் என்று யாராவது உன்னிடம் வந்து உதவி கேட்டால் முடிந்தவரை அந்த உதவியை அவர்களுக்கு செய்துவிடு. இல்லையென்றால் தன்மையான வார்த்தைகளால் இது என்னால் முடியாது, நீங்கள் வேறு இடத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று தன்மையாக சொல்லிவிடு. நல்லதையும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தாமல் நான் போய்விடுவேன் என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் மாற்றப் போகிறேன். உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்போகிறேன். அதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளியை நான் வைத்துவிட்டேன். இது உன் வாழ்வில் உன் கஷ்டங்களுக்கான கடைசி கட்டத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன் கர்ம வினைகளின் தாக்கத்தினால்தான் இவ்வளவு காலம் வேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டிருந்தாய். உன் கர்ம வினையை குறைத்து விட்டேன் உன் சாயப்பா. இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள், ஒளிமயமான வாழ்வு எல்லாம் ஒரு சேர உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது பொறுமை மிக அதிகமாக தேவைப்படுகிறது. என் கண்மணியே, பொறுமையாக இரு. உனக்கான அந்த வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி இதற்கு மேல் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் வேதனைகள் அனைத்தையும் என்னிடம் தந்துவிட்டு உன் வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன்னுடைய அன்றாட வேலைகளை கவனமோடு செய்து கொண்டே இரு. வருத்தத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பொறுமையாக உன்னுடைய லட்சியத்தை நோக்கி உன் பயணத்தை மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கேயும் எப்பொழுதும் இருக்கும் வரை எதற்குமே பயப்படாதே. நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன்னை தூக்கி கரத்தில் வைப்பேன். உன் வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ போகும் வழியில், நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நான் உனக்கு முன்பாகவே சென்று அந்த முட்களையெல்லாம் களைந்து விடுவேன். எனவே என் குழந்தையே, எதையுமே பொருட்படுத்தாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. நீ போகும் பாதையில்
மிக மோசமாக மிருகங்கள் வரலாம், அதைவிட மிக மோசமான மனிதர்கள் கூட வரலாம். இவை எவற்றையுமே கண்டு அஞ்சவே வேண்டாம். அப்பா என்னோடு இருக்கிறார். நான் செல்லும் பாதையில் ஏதாவது போராட்டம் வந்தால் அதை நீக்க என் சாயப்பா வருவார் என்ற நம்பிக்கையோடு உன் வழியில் நீ பயணித்துக் கொண்டே இரு. அந்த நம்பிக்கையை மேலும் கொஞ்சம் வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையில் பிரகாசமான வழி நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். உனக்கு வரும் தொந்தரவுகளையெல்லாம் நான் தூக்கி எறியப் போகிறேன். எனவே என் குழந்தையே, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையே இல்லை. நல்லதே நினை, நல்லது நடக்கும். உன் வேண்டுதலை உன் சாயப்பா நான் நிறைவேற்றுவேன். இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய். நிச்சயமாக உன் வாழ்வு ஒளிரத்தான் போகிறது. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க நான் தீர்மானம் எடுத்துவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் பிரியமே. உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிடவே மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லுமிடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் உனக்கு துணை நிற்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தாதவாறு பார்த்து கொள்வதே உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய ஆராத்தியில் நான் மகிழ்ந்தேன். உன் வாழ்வில் நிச்சயமாக ஒளியேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் என் பிள்ளையே. எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு வரும். கலங்காமல் இரு. எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பா உன்னை கைவிடவே மாட்டேன். உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பேன். உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதம் கூட ஆகலாம். ஆனால் தப்பாமல் அனைத்தையும் உன் கைகளில் வந்து சேர்ப்பேன். உன் சாயிநாதா. உன்னை உயர்ந்த இடத்தில் நிச்சயமாக அமர வைப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உனக்கானதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. ஆம், என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. யார் என்ன பேசினாலும், யார் என்ன கூறினாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உடனே யாருக்கும் மிக சீக்கிரமாக கிடைத்துவிடாது. அதற்கு எல்லோருக்குமே பொறுமை என்பது மிக மிக முக்கியம். அதைவிட முக்கியம் நம்பிக்கையான தன்மையும் தான். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும், உன்னை சுற்றி உன்னை அன்பாக பார்த்து கொள்பவர்களிடமும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இரு. மற்றவர்கள் மனம் நோகும்படி சொல்லாதே. மற்றவர்கள் மனம் வருத்தப்படும்படி நடந்து கூடக்கூடாது என்று உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை மட்டுமே சுவைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தோல்வியை பார்த்து எப்பொழுதுமே பயம். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கஷ்டத்தை பார்த்து பயம். கேள்வியை மட்டுமே எப்பொழுதும் கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பதிலை பார்த்தால் பயம். இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவனுடைய நிழலை பார்த்தால் கூட பயமாகி விடுகிறது. வெளிச்சத்தை பார்த்தால் அதைவிட பயமாகி விடுகிறது. வாழ வேண்டும் என்று விருப்பப்படுபவனுக்கு இறப்பை கேட்டாலே பயம். தவறு செய்பவருக்கு அந்த இறைவனை பார்த்தாலே பயமாகி விடுகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டவர்களுக்கு பயம் என்ற சொல்லே தெரியாமல் தான் இருக்கும். பயமே இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு குழந்தையே,
நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் அனைவருமே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதில் தவறு ஏதும் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த இன்பத்திலேயே மூழ்கி போயிருப்பதுதான் தவறு என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்பத்திலேயே மூழ்கிக் கொண்டிருப்பதால் சுற்றி இருப்பவர்களுக்கான கஷ்டத்தையும் உணராமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இறைவன் ஒருவருக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்றால் அதை சிறிதேனும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. பகிர்ந்து கொடுக்கலாம் தானே? உலகமே உன்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால், இந்த உலகமே உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால், முதலில் அதை நீ உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ, மற்றவர்களுக்கு உதவி என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை முழுவதுமாக மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களிடம் கண்டிப்பாக உதவிகளை செய். இப்படி இருந்து பார், இந்த உலகமே உன்னை பிரமிப்பாக பார்க்கும்.